கிராமத்திலே நமக்கெல்லாம் தாய் திருநாடு. ஆமாங்க இல்லையா? வருஷத்துல 5 நாள் நமக்கு தான் நிறமா ஊர்ந்து ஊர்தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால சக்தி ஒன்று சக்தி ஒன்று சக்தி ஒன்று சமயத்துக்கு பதினாறு சொல்லக்கூடிய 16,000 சொல்லக்கூடிய சமயபுரத்து மாரியம்மனை வேண்டி மாலை அணிந்து நடைபயணமாக சென்று சென்று அம்மனை தரிசித்து வந்து வருஷம் தவறாத வைக்கிறாங்க. ஆமா அம்மன் புகழை ஒரு நாள் நம்ம ஊர்ல சொல்ல வேண்டும். தூரம் 4 வருஷம் வந்து ஊருக்கு. ஆமாங்க. ஆமா 40 வருஷம் மேல இருக்கும். ஆமா அப்படி இருக்க அம்மனுக்காக திருவிழா முன்னிட்டு நாளை வைத்திருக்கின்றார். யாருக்காக? அம்மனுக்காக. சமயபுரத்து மாரியம்மன். ஆமா ஓம் சக்தி. ஆமா பராசக்தி. ஆதிபராசக்தி. சக்தி ஒன்று. சமயத்துக்கு 16,000 உருவெடுக்க உடலியால் அம்மன் அந்த அம்மா தான். ஆமா ஆமா அந்த அம்மாக்கள் மிஞ்சினால் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொன்னாலே ஒருமே பாவம் எல்லாம் தன்னாலே அம்மம்மா ஒருமே பாவம் எல்லாம் தன்னாலே ஓம் சக்தி என்று சொன்னாலே ஒருமே பாவம் எல்லாம் தன்னாலே அம்மா ஒருமே பாவம் எல்லாம் தன்னாலே ஒன்றாகி பணமெல்லாம் படைத்தவாளும் நீயே அம்மா நின்றளவையை தன்னோடு இணையடித்த தாயே உலகம் முத்துகளும் போற்றி தொழும் தாயே முகப்பிக்கையே முத்து மக மாறியருள்வாயே நாடகம் தவறா யார் நினைக்கிறாங்களோ வைக்கிறாங்களோ ஆமா கடவுளை தொழுதார் என்றைக்கு நம்மள கைவிட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க. ஆமா ஆமா சிந்தையிலே நினைத்தாலே கேட்டாலே உன்னை பிடிச்ச பாவமெல்லாம் அப்படியே ஓடும். அப்பயே நீங்கிடுமா? ஆமாண்டா. ஆமாங்க. அதுக்குதான் சிந்தையிலே நான்கு வேத படைத்தவாளும் நீயே 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 சிறுடனே சம்பந்தருக்கு நான பாதம் தாயே சிறுடனே சம்பந்தருக்கு நான பாதம் தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி
அந்த அம்மனை நினைச்சு கொண்டே இருக்கணுமா? இருக்க வேண்டுமா? வாழ்ந்த அம்மை இல்லையா? ஆமாங்க. அதனால எத்தனை பிறவி? 7 பிறவி. 7 பிறவி. ஜென்மம் எடுத்த போது உன்னை தேடும். 7 ஜென்மம் நான் எடுத்த போது உன்னை தேடும். அங்கே 8 திக்கு ஈஸ்வரிய புகழை பாடும். சுடும் 9 கிரகம் உன்னை சுத்தி ஓடும். உன் சுச்சமற்ற இப்பூமியில் யாருக்கு தங்கை தெரியுமா? யாருக்கு? பகவானாகிய 10 அவதாரம் கொண்ட கண்ணனுக்கு தங்கை. கண்ணனுக்கு தங்கை. ஆமா. 5 2 10 அவதாரம் தங்கை நீயே. 5 2 10 அவதாரம் தங்கை நீயே. இந்த பக்த ரூபா காலியான தாயே. கொஞ்சம் மலர் நெஞ்சு கூட கோரினே தாயே. கொஞ்சம் வெப்ப தங்கராஜ தொடர போது அந்த அம்மனுக்கு வேண்டிதான். ஆமா. ஆமாங்க. அப்படி இருக்க அப்படி இருக்க வித்தியாசம் என்பது 2. ஒன்று ராமாயணம், மகாபாரதம். புராணம் வந்து மொத்தம் 12. அப்படி இருக்கக்கூடிய 12 புராணத்திலே இன்று இரவு நடத்தக்கூடிய நாளையத்தில் விளக்கம் எதென்றால் சிவபுராணத்திலே ஒரு பாகம். சிவபுராணத்திலே ஒரு பாகம். அந்த அம்மனுக்காகவே ஆமாங்க. அம்மனுக்கு தான் 1 ரூபாய் 2 ரூபாய் செலவு பண்றோம். அதுல கரும்பு போட்ட காசு, நெல்லு போட்ட காசு, சோளம் போட்ட காசு, பருத்தி போட்ட காசு. மணிகண்டா, இந்த காசு எல்லாம் அதுக்கு செலவு பண்றோம். அம்மனுக்குடா நட வேணுமா போற செலவு பண்றோம். அப்புறம் கூழ் ஊத்துற செலவு பண்றோம். பொங்க வைக்கிற செலவு பண்றோம். எங்க ஊர்ல கிழங்கு போடுறோம். ஏன்டா கிழங்கு போடுறாங்க? ரேட் போய் மூட்டை கணக்கு போகுது. அது மட்டுமா, ஒரு டெம்போ எடுத்து 2 ஸ்பீக்கரை மேல கட்டி அம்மாவை நல்லா அலங்கரித்து முன்னாடி வச்சு டெம்போல எப்படி போவாங்க? எப்படா போவாங்க? நீ சொல்ற ரேட் தான். அந்த காலத்துல போறாங்க அப்படின்னா இப்படி எப்படி போறாங்க? அந்த பாட்டை அம்மன் போடுற பாட்டு போறானா அங்க போற வயசு பசங்க என்ன பண்ணுவாங்க? கட்டி பூட்டி அந்த மாதிரி பாட்டு போட்டு அப்படி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்தில் விளக்கம் எதென்றால் எப்படிங்க? சிவபுராணத்திலே ஒரு பாகம். அகாசுரன் முகாசுரன் சண்டை என்னும் என்றாலுங்க. அகாசுர முகாசுர சண்டை என்னும் அப்பேற்பட்ட அம்மன் பிறப்பு. தம்பி முக்கேசா, மணிகண்டா, இந்த 2 பேரும் ஒரு முடி பண்ணிதான் நீங்க இருக்கீங்களா? அகாசுரன் முகாசுரன் வதை தம்பி நான் நீங்க நாடத்துக்கு வரல அண்ணா. போன போட்டு வாடான்னு சொல்லி ஒரு சூரம் விட்டாவே சூத்த கிழிப்போம். இதுல 2 சூரம் விட்டு சூத்த கிழிக்க அல்லது கிழிச்சு எடுக்கிறதா? தம்பி நாடகம் நீங்க அதுக்காக அகாசுர முகாசுரன் வதை விடி விடி உதை அம்மன் பிறப்பு. அப்படி நடக்கும் நடத்திலே குற்றம் இருந்தால் தங்கள் வீட்டிலே பிள்ளை தவறு செய்தால் எப்படி அடித்து அரவணைப்பீர்களோ அத்தனை போல நாங்களே தவறு செய்து விட்டாலும் விட்டு பிள்ளை போல நினைத்து அன்போடு அரவணைப்பு என்று சிறந்தாக்கி கரங்கொப்பை வணக்கம். இப்பேற்பட்ட நடத்திற்கு தலைமை தாங்க வரக்கூடியவர் சத்தியலோக வாசியாகிய பிரம்மதேவன் தற்பார். அவரால் கதையாரம்பம்.